ஹே டியூட்ஸ், ஒரு குட்டி அட்வைஸ். ஒரு முக்கியமான இடத்துல நீங்கள் இருக்கணும் அப்படின்ற போது நீங்கள் இல்லை அப்படின்னாலும் சுற்றி இருக்கவங்க அவன் தான் நான் சொல்லிக்கலாம் விடு அப்படின்னு உங்களை ஸ்கிப் பண்ணுறாங்கனாவே உங்களோட வேல்யூ அங்கே இல்லைன்னு அர்த்தம். ஸோ திரும்ப போய் அந்த இடத்துல நிற்காதீங்க. அவங்கக்கிட்ட சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது வேற, அவன் தானே அப்படிங்கிறது வேற. இதுக்கு ரெண்டுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த இடத்துல நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இருந்தோம், நமக்கான ரெஸ்பெக்ட் அங்கே கிடைக்கல அப்படின்னா திரும்பி அவங்க கூப்பிட்டாங்கனாலும் போகாதீங்க. ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம். அது யாராக இருந்தாலும் சரி, நமக்கு அவங்க எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு பேர் நம்மளை ஈகோன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது ஈகோ கிடையாது, சுயமரியாதை. நெக்ஸ்ட்டு, உங்ககிட்ட எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுக்காக இல்லாதவங்க கிட்ட போய் இருக்கிறத பற்றி பேசாதீங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? ஒரு குருவி உயிரோடு இருக்கும்போது எறும்பு சாப்பிடும். அதே குருவி இறந்துருச்சுன்னா அந்த எறும்புங்கெல்லாம் குருவியை சாப்பிடும். ஒரு மரத்தை வச்சு 1000 தீக்குச்சி செய்யலாம், அதே ஒரு தீக்குச்சி வச்சு 1000 மரத்தை எரிக்கலாம். இந்த மாதிரி தான் நேரமும் சூழலும் எப்போ வேணாலும் மாறும். சூழ்நிலையை வச்சு இன்னொருத்தவங்களை உதாசனமோ கேவலமோ படுத்தாதீங்க. ஏன்னா நீங்கள் இன்னைக்கு பவர்ஃபுல்லாக இருக்கலாம், ஆனால் உங்களை விட காலமும் நேரமும் ரொம்ப பவர்ஃபுல். எல்லாமே வச்சுருக்கிறவங்க இருக்கிறத பற்றி தற்பெருமை பேசிக்கிட்டே இருந்துட்டு போகிறாங்க. ஒருத்தவங்களை மதிக்காதவங்க மதிக்காமையே இருந்துட்டு போகிறாங்க. லைஃபு எல்லாத்துக்கும் ஒரு சேஞ்சை தரும், எப்பயும் ஒரே மாதிரியே போயிடாது. இப்படி பேசுகிறவங்கள நம்ம நிறுத்த முடியாது. நம்ம வேணால் அவாய்ட் பண்ணிக்கலாம். அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.